ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சங்கீதாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு குட்டி மார்னிங் ரொட்டீன், அதாவது ஹஸ்பண்டும் பாப்பாவும் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நான் என்னென்ன வேலை செய்கிறேன் அப்படின்றது தான் இந்த மார்னிங் ரொட்டீனில். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஜன்னல்லாம் நல்லா திறந்து விட்டு ஸ்க்ரீனெல்லாம் திறந்து விட்டோன்னா சூப்பராக வெயில் உள்ளே வரும். நல்லா வெளிச்சம் இந்த ஃப்ளாட்டில் எங்களுக்கு. ஸோ நல்ல வெயிலில் ஃபுல்லாக சோஃபா மேலே போட்டிருந்த கவரெல்லாம் எடுத்துகிட்டு டஸ்ட் பண்ணியாச்சு. அதை வந்து இன்றைக்கி துவைக்கணும், அதுவும் போட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸ் டியூட்டி. ஸோ ஹாலில் வந்து பிளான்ஸ்க்கு தண்ணி ஊற்றி ஒரு 3 வீக்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றினா போதும், அந்த மாதிரி செடிங்க தான் வச்சுருக்கேன். ஸோ அரிக்காப்பாவும் ஸ்னேக் பிளான்ட்டும் இதுக்கு வந்து 3 வீக்ஸ் ஒன்ஸ் தண்ணி ஊற்றினா போதும். ஸோ இதெல்லாம் வந்து ஊற்றி இதுக்கெலாம் வந்து இந்த இலைக்கெல்லாம் வந்து மட்டும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடணும். தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டால் அந்த டஸ்ட் எல்லாம் போயிடணும். நெக்ஸ்ட் வந்து கிச்சனில் காலையில் சாப்பாடு வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. பால் மட்டும் காய்ச்சாமல் வச்சுருந்தேன், இன்றைக்கி காலையில் வந்த பால். ஸோ அதை வந்து காய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செஞ்ச சமையலெல்லாம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு பொண்ணு வருது பாத்திரம் தேய்க்கிறதுக்கு, வீடு பெருக்கி துடைக்கிறதுக்கெலாம். ஸோ அந்த பொண்ணுக்கு என்னென்ன பாத்திரம்லாம் தேய்க்க போடணுமோ அதெல்லாம் வந்து சிங்கில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் மிச்ச வேலையை பார்க்க போகிறேன். ஸோ இன்றைக்கி சமையல் வந்து பார்த்திங்கன்னா புடலங்காய் கூட்டு, சாதம், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் ஃப்ரை. அவங்க 2 பேருக்கு காலையில் எக்கு பாயில் பண்ணி கொடுத்து அமிச்சிட்டேன். எனக்கு வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக அதுக்கப்புறம் ஆம்லெட் போட்டு சாப்பிடுவேன். ஸோ சமையல் இதுதான். நெக்ஸ்ட்டு வேலை பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் இருக்கிற வேலை தான், வாஷிங் மிஷினை லோட் பண்ணுறது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் ஒரே ஒரு லோடு தான், 2 லோடு போடலை. ஸோ அவ்வளோதான் துணி இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நான் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை காய போட்டேன்னா என்னோடய மார்னிங் ஒர்க்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஸோ துணியை லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபேப்ரிக் சாஃப்ட்னர், அதுக்கப்புறம் இந்த டிட்டர்ஜென்ட் இதெல்லாம் போட்டு லோட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த பால்கனியில் கொஞ்சோண்டு ஃப்ளவரிங் பிளான்ஸும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரப்பர் பிளான்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன். என்னோடய இன்னொரு பால்கனி, அதாவது இந்த ரூம் சைடு இருக்க பால்கனியில் தான் எல்லா செடியுமே வச்சுருக்கேன். அது உங்களுக்கு செப்பரேட் வீடியோவாக போடுறேன். ஸோ செம்பருத்தி சூப்பராக பூத்திருந்தது, ரப்பர் பிளான்ட்டும் நல்லா செழித்து வளர்ந்தது. இதுவும் ஒரு ஃபிலோடென்ட்ரான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒயிட் ரப்பர் பிளான்ட், இது ஒரு வேரிகேட்டட் வெரைட்டி. அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேவரட்டான காஃபி. இந்த காஃபி வந்து 2வது காஃபி. காலையில் நான் 5:45க்கு ஒன்று குடிச்சிட்டேன். இது வந்து ஒரு 9 o'clock 2வது காஃபி. நல்ல சூப்பர் டிகாஷன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சர்க்கரை, நல்ல சுட சுட பால் நுரைக்க ஆற்றி என்னோடய டேவை செம்ம சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட், அதுக்கப்புறம் லன்ச். ஸோ இப்படி தான் வந்து என்னோடய மார்னிங் ரொட்டீன் மோஸ்ட்லி இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு அழகான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பாய்.